ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாடியில் ஃப்ளவர்ஸ் பிடிங்கி செடிக்கு தண்ணி விடுறதுக்காக வந்தோம். இதுதான் எங்களுடைய கார்டன். இந்த ரோஸ் எல்லாம் வந்து நம்ம கடைகளில் வாங்குறோம்ல, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு பண்டில் 10 பீஸ் வருமில்ல, அந்த மாதிரி ரோஸு தான். ஒரு செடி தான் வாங்கி வச்சுருந்தது. கம்பு வந்து நான் கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணி அந்த இந்த பூ பிடுங்கும்போது கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பி தான். இதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி தண்ணி விடணும். அது வெயில் காலத்தில் ஆனால் 2 நேரம் தண்ணி விடணும். எல்லாமே தான் செடி அப்படி கருகி போயிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மொட்டை மாடி தானே, நல்ல வெயில். இந்த பூவெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இங்கே வந்து சரியான காற்று. பார்த்துட்டிங்கன்னா ஒரு தட்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இந்த குட்டி குட்டி ரோஸ் பார்த்தீங்களா, இது வந்து சாதா குட்டி ரோஸ் தான். பட் உரம் கம்மினால் தான் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. காய் வந்து இங்கே காய் வந்துருக்குது. எல்லா பிளான்ஸுமே வந்து நான் ரோஸஸ் எல்லாமே வந்து நல்லா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய முத்தனதாயிருச்சு. மாடி தானே, எவ்வளவு நம்ம இது பண்ணிட்டாலும் அந்த செடி வந்து கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் இல்லையா. மண் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, உரம் போடணும். பூராமே வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து புதுசாக துளிர்கள் வந்து அதில் வந்து முக்கு வருது. பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே வருது. ஃபுல்லாகவே வெட்டி விட்டாச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய பூ ஹைட்டாக நான் டெய்லி பிடுங்கக்கூடிய பூ கட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா தான். வந்து இங்கே பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். கற்பூரவள்ளி இது வந்து ரொம்ப மெடிசினல் பிளான்ட்டு. அப்படியே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பப்பாளி வந்துருக்குது. இவ்வளோதான். ட்ராகன் வந்து பெருசாகிட்டு வருது. பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. இது கொஞ்சம் சின்ன சைஸு, இது கொஞ்சம் பெருசு. காலத்தில் வந்து இடையில உடமாட மழை இருக்குல்ல, மழை காலத்தில் வந்து இந்த ட்ராகன் வந்து சின்ன காயாக வருது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக போலினேஷன் நடக்கலை. பார்த்தீங்களா, இந்த ஒரு இதில் வந்து 3 காய் வந்திருக்குது. பழம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இனி ஒரு 1.5 வாரம் ஆகும். இது வந்து முன்னாடி வந்தது. அதனால தான் இது வந்து சின்னதாக இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளான்ட் தான் எனக்கு இருக்குது. இது வந்து உள்ளே வந்து ஒயிட் கலராக ட்ராகன்.